ஐபிஎல் 2026 ஆர்சிபிக்கு விளையாட மாட்டாரா விராட் கோலி? என்னையா சொல்ற நீ அப்படின்னு பல பேருடைய வயிற்றுல வந்து கலகரன்னு புரிய அரைச்சவன் எவன் அப்படின்னா ஒரு 2-3 மீடியா அரைச்சு விட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்மளுடைய ஆர்சிபியோடைய டீம்ல ஆடுறாருங்க விராட் கோலின்னு சொல்லிட்டு அங்கங்க சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிஜமா என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம் வீடியோல. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை டியர் ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ ஆர்சிபி அணியுடைய ஒரு மிக முக்கியமான வீரர் விராட் கோலி. இந்த இன்ட்ரோடக்ஷன் அது இது அப்படிலாம் விட்டு டேரக்டாக மேட்டருக்கு வந்துடுவோம். என்ன அப்படின்னா, விராட் கோலி ஒரு அக்ரிமெண்ட்டை டர்ன் டவுன் பண்ணியிருக்காரு ஆர்சிபிக்கு. இல்லை, நான் அந்த அக்ரிமெண்ட்டை சைன் போட மாட்டேன், கொஞ்சம் அப்படி வைங்க அப்படின்றாரு. உடனே நியூஸ் ஆயிடுச்சு, ஐயோ சைன் போட மாட்டேன்ட்டாரு ஆர்சிபிக்கு நம்ம விராட் கோலி, அப்போ வர மாட்டாரா நம்ம ஆர்சிபிக்கு விராட் கோலி 2026 ஐபிஎல்ல அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்குறாங்க. மகேந்திர சிங் தோனியே 2026 ஐபிஎல் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஓப்பனாக வச்சிருக்கும் போது இதுக்கு இவரே அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு ஐபிஎலுக்குன்னு பல பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அவர் ரிட்டையர்மெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணல. இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆர்சிபியோடைய ஓனர்ஷிப் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என தகவல்கள் வருது. ஆர்சிபியை லைட்டாக கைமாற்றி விட்டு, ஐயா இந்த ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, தூக்கி இப்படி பண்ணுற மாதிரி இருக்காங்க, ஸ்டாம்ப் எடு 11 பேர் அது இதுன்னு சொல்லி இது வேறமே ஆக்கிட்டானுங்க, இந்த ஓனர்ஷிப்பை லைட்டாக இங்கே மாற்றோம்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நபர் வந்து அப்படி லைட்டாக கைமாற்றி விட போவதாக தகவல்கள் இருக்குது. உண்மையா இல்லையான்றது தெரியல. அப்படி ஒரு புது கைக்கு அந்த டீம் போச்சு அப்படின்னா, அப்போ அந்த ஃப்ரான்ச்சைஸியை வாங்கக்கூடிய அந்த புது ஓனர்ஷிப் வந்து ஓனர் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஒரு கமர்ஷியல் அக்ரிமெண்ட்டை ஒரு ஹோல்டு பண்ணியிருந்திருக்காரு. அந்த டீமுக்கும் இவருக்கு ஒரு பிளேயர் கான்ட்ராக்டை ஒரு ஹோல்டு பண்ணல. 2 விஷயம் இருக்கும், பிளேயருக்கும் டீமுக்கு இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட், பிளேயர் கான்ட்ராக்ட். ஓகே, இந்த பிளேயர் கான்ட்ராக்ட் இதில் வரல, ஒரு கமர்ஷியல் அக்ரிமெண்ட் வந்திருக்கு. கமர்ஷியல் அக்ரிமெண்ட்னா என்ன? வணிக ரீதியான ஒரு மேட்டர். அதாவது வந்து இந்த பிராண்ட் ஸ்பான்சர் பண்ணுறது, அந்த பிராண்டு ஸ்பான்சரு, இவங்க தான் அவங்க சட்டையில் இந்த இடத்துல இருப்பாங்க, இவங்க தான் அவங்க சட்டையில் அந்த இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்து கிரிக்கெட்டில் தான் வந்து சட்டை முழுக்க பேண்ட் முழுக்க நீ எந்த கலர் என்ன ஜெர்சினே பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பிராண்ட் வந்துருச்சு இல்லையா உள்ளுக்குள்ள. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிராண்ட் சம்மந்தப்பட்டதோ என்னமோ அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் அக்ரிமெண்ட் வந்திருக்கு. அந்த கமர்ஷியல் அக்ரிமெண்ட்டை இப்போதுக்கு நான் சைன் போட மாட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், நம்ம ஏதோ ஓனர்ஷிப் மாறுற மாதிரிலாம் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம அதை சைன் பண்ணுவோம்னு சொல்லி ஹோல்டு பண்ணியிருக்கிறாப்புல நம்ம விராட் கோலி. இதுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆர்சிபியை விட்டே இவர் கிளம்புறாருன்னு தகவலையே போட்டாங்க. சரிங்க, ஆர்சிபியை விட்டு போறாரா, நடக்குதா அப்படின்னு நம்மளாவது கேள்வி கேட்குறோம். அவங்க போயிட்டாரு, கிளம்பிட்டார், இனி ஆர்சிபியில் விராட் கோலி இல்லை அப்படின்னு அழுகுற மாதிரி ஃபோட்டோலாம் போட்டு நிமோஜி வச்சு அது 2 லட்சம் 3 லட்சம் பேர் வீடியோவை பார்த்து கமெண்ட்ல இருந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி வதந்தியை கலப்புறது ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து உண்மையா விராட் கோலி கிளம்பி போயிடுவாரா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஐபிஎல் 2026 தலைமை விளையாடுறாப்புல, ஆர்சிபிக்கு தான் விளையாடுவாப்புல. அவருடைய இனாகுரல் எடிஷன் 2008 நான் வந்தேங்க இந்த இதுக்கு, நான் ஆரம்பத்தில் எந்த டீமுக்கு விளாடினேனோ கடைசி வரைக்கும் நான் இந்த டீமுக்கு தான் விளாடுவேன்னு முடிவு எடுத்திருக்க விராட் கோலி வேற எந்த ஃப்ரான்ச்சைசி சட்டையும் நான் என் உடம்புல போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் முடிவு பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட அவர் வேற எங்கேயும் போக மாட்டாரு. இப்போ முகமது கெய்ஃப் கூட வந்து ஒரு இன்டர்வியூ சொன்னாருங்க, ஒரு சாதாரண அக்ரிமெண்ட்டுங்க, அது ஏதோ பண்ணாருங்க, அவர் எப்படிங்க போவார், என்ன ஃபிட்டாக இருக்கிறாரு, என்ன மாதிரி இருக்கிறாரு அவர் அப்படின்ற மாதிரி விராட் கோலி இருப்பார் என தகவல்கள் கன்ஃபார்மாக இருக்குது. பட் இது எப்படி போகுது அடுத்தடுத்து அப்படின்றத நம்ம எப்படி பார்ப்போம். உங்களுடைய கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் சூப்பராக நான் வந்து பார்க்குறேன். அது ஒரு எப்படி ஓகே பாய்.